பிரிகேட் ஹோட்டல் ஐபிஓ வந்திருக்கு. ஐபிஓ டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 24 முதல் ஜூலை 28 வரை வந்திருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 85 முதல் 90 வரையும் வந்திருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 வந்திருக்கு. ரீட்டெயிலுக்கு வந்து 10% வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஐபிஓ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 759 கோடிக்கு வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஃப்ரெஷ் இஷ்யூ. 2023, 24, 25க்கான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்க்குறேன். அசட் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து 2023 லாஸ் 3 கோடி ஆகிருக்காங்க. 2024 31 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. 2025 வந்து 23 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எபிட்டா ஓகே தான், நெட்ஒர்த் ஓகே தான். கடன் வந்து அதிகமாகிட்டே போகுது, இது நல்லதில்லை. ஐபிஎல் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 74% இருப்பாங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 3418 கோடிக்கு வந்திருக்காங்க. ஆர்ஓசிஇ, ஆர்ஓஎன்டபிள்யூ, எபிட்டா மார்ஜின் வந்து பரவாயில்ல. இவங்களுடைய டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா 7.40 இருக்குது. கடன் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இவங்களுடைய இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.61 பைசாவுக்கு வந்திருக்காங்க. ஐபிஎல் ப்ரைஸோட கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா பி ரேஷியோ வந்து 147 வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூஷன் தான் வந்திருக்கு இந்த ஐபிஓ ப்ரைஸு. இதை தவிர புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹2.79 வந்திருக்காங்க. புக் வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா 32 மடங்கு அதிகமாக ஐபிஓ ப்ரைஸ் வந்து வந்திருக்காங்க. ரொம்ப ஓவர் வேல்யூஷன் தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து 2016 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இவங்க வந்து பிரிகேட் என்டர்பிரைஸோடைய சப்சிடரி கம்பெனி. இவங்க வந்து 9 ஆப்ரேட்டிங் ஹோட்டல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார், பாண்டிச்சேரியில் வந்து ஹோட்டல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதை தவிர 3 ஃபாரின் ஹோட்டல்ஸோடைய பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இவங்க ஐபிஓ வந்ததுக்கான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடனை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அடைக்க வந்திருக்காங்க. 2வது இவங்களுடைய பேரண்ட் கம்பெனியில் வந்து லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க. 3வது பொதுவான நிறுவன நோக்கத்துக்காண்டி வந்திருக்காங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.